எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவிற்கு என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்றைக்கு நம்பிக்கை, தன்னம்பிக்கை பற்றி பேசலாம். நம்ம கடவுள் மேலே எவ்வளோ தூரம் நம்பிக்கை வைப்போம், இல்லை ஒரு செயலை செய்யும்போது எவ்வளோ தூரம் நம்பி அதை செய்வோம். அதுக்கு ஒரு சிறிய கதை பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு துறவி வாழ்ந்து வந்தார். அவர் தினமும் ஆற்றில் போய் குளித்து விட்டு தன்னுடைய கடமைகளை செஞ்சுட்டு தன்னோட ஆசிரமத்திற்கு செல்வார். அப்போ அந்த வழியாக அவர் போகும்போது ஒருத்தர் ஒரு பட்டை மரம், அதற்கு தண்ணி ஊற்றிட்டுருக்கிறாரு. துறவி பார்க்குறாரு, ஒரு பட்டை மரம் அதுக்கு போய் தண்ணி ஊற்றிட்டுருக்கிறாரே அப்படின்னு. இந்த செயல் தினமும் அவர் அந்த இடத்தை தாண்டி போகும்போது அந்த பட்டை மரத்துக்கு அந்த மனுஷன் தண்ணி ஊற்றுறத பார்த்துட்டு போவார். இப்படியே தொடர்ந்து பல நாட்கள் பார்த்துட்டு ஒரு நாள் கேட்குறாரு, ஏன்பா அதுவே ஒரு பட்டை மரம், அதுக்கு நீ தண்ணி ஊற்றுவதனால எந்த பலனும் இல்லை, நீ எதுக்கு ஊற்றிட்டுருக்க அப்படின்னு. இல்லை, நம்ம நம்பிக்கையோடு செய்யும் ஒரு செயலுக்கு நிச்சயம் சிறந்த பலன் இருக்கும்னு எங்கள் தாத்தா சொல்லியிருக்கிறாரு. எனக்கு மரம் வளர்ப்பதுன்னா ரொம்ப பிடிக்கும். என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மரம் துளுத்திடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நிச்சயம் இந்த மரத்தை கடவுள் ஒரு நாள் கட்டாயம் துளிர்க்க வைப்பார், அந்த நம்பிக்கை எனக்கு ரொம்பவே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. துறவிக்கு ரொம்ப ஆச்சரியம். பட்டை மரம் துளிர்க்குமா, சரி அவருடைய நம்பிக்கையை நம்ம ஏன் கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துறவி சென்றார். ஒரு நாள் அந்த பட்டை மரத்து மேலே ஒரு காக்கா வந்து உட்காருது. அந்த காக்கா உட்காந்து எச்சமிடுது. எச்சமிடும்போது அது சாப்பிட்ட ஒரு பழத்தோட விதை அந்த மரத்துக்கு பக்கத்தில் இருக்க மண்ணில் விழுந்தது. மழை இதெல்லாம் வந்தோடனே அதுலேருந்து அந்த விதை துளிர்த்து வெளியில் வருது. இதை பார்த்து அந்த மனுஷனுக்கு நம்ம தினமும் தண்ணி ஊற்றணுமே, அதில் தான் இந்த மரம் துளிர்த்து வந்துருச்சுன்னு ஒரே சந்தோஷம். அப்போ அந்த வழியாக வந்த துறவிக்கிட்ட, பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மரம் துளிர்த்திடுன்னு, நான் நம்பிக்கையோடு தண்ணி ஊற்றுனேன், என்னுடைய நம்பிக்கை வீண் போகலை. நான் கடவுள் மேலே வச்சுருந்த நம்பிக்கை கடவுள் என்னோட மரத்தை துளிர்க்க வச்சிட்டாரு, பார்த்தீங்களா. உங்களை போல தான் பல பேர் பைத்தியக்காரன் பட்டை மரத்துக்கு தண்ணி ஊற்றுறான், இது எப்படி துளிர்க்கும் அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் நான் என் நம்பிக்கை விடவே இல்லை. இந்த மரம் கட்டாயம் ஒரு நாள் துளிர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் மேலும் மேலும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தேன். என் நம்பிக்கை வீண் போகலை, பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக மரம் துளிர்த்துருச்சுன்னு. துறவி முக்காலம் உணர்ந்தவர் இல்லையா, அவருக்கு எல்லாம் தெரிஞ்சுது அந்த மரம் எப்படி துளிர்த்தது அப்படின்னு. இது போல தான் நம்ம நம்பிக்கை ஒரு செயலை செய்யும் பொழுது நம்பிக்கை ஒன்று முக்கியம். தன்னம்பிக்கை, நம்மளால் இந்த செயலை கட்டாயம் செய்து முடிக்க முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை. நம்பிக்கை, தன்னம்பிக்கை, இது ரெண்டும் ரொம்ப அவசியம். அதற்கு மேலே நாம் கடவுளிடம் வைக்கிற நம்பிக்கை. ஒரு கோரிக்கையை வச்சுட்டு நடக்குமா நடக்காதா அப்படின்லாம் இருக்கக்கூடாது. நம்பிக்கை, இந்த செயல் இந்த இது நமக்கு கட்டாயம் நடக்கும் அப்படி நம்ம வைக்கிற நம்பிக்கை கடவுள் அது பொய்யாக இருந்தாலும் அதனை நடத்தி காட்டுவார் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த உதாரணம். நடக்கலைன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த செயல் நடப்பதனால நம்மளுக்கு நன்மை இருக்காதுன்னு கடவுள் நமக்கு அந்த செயலை நிறுத்தி வச்சிருப்பார். இதையும் நீங்கள் நம்பணும். நாம் கடவுள் மேலே வைக்கிற நம்பிக்கைக்கு அவர் ஏதோ ஒரு விதத்தில் இந்த மிராக்கிள் நடத்தி காட்டுவார் சொல்லுவாங்களே, ஒரு அற்புதம் அதை நிகழ்த்தி காட்டுவார்.
முதல்ல நம்ம மேலே நம்பிக்கை, தன்னம்பிக்கை. ரொம்ப வாழ்க்கையில் எது தேவைன்னா தன்னம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை. இது ரெண்டும் நாம் நம்பிக்கையோடு செய்கிற ஒரு செயலை வெற்றிகரமாக நமக்கு நடத்தி கொடுக்கும். இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்பயும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் அந்த பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோக்கு எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை எனக்கு தருவீங்கன்னு நம்புகிறேன். என்னுடைய மனமார்ந்த நன்றியினையும் தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி.